மற்றுமோர் அண்மை செய்தி. கிட்னி திருட்டு விவகாரத்தை தமிழக சுகாதாரத்துறை கையில் எடுத்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இயக்குநர் சித்ரா தலைமையில் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தேர்தல் நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசாரணையை மீண்டும் தமிழக சுகாதாரத்துறை இந்த கிட்னி திருட்டு விவகாரமாக கையில் எடுத்துள்ளது. கூடுதல் விவரங்கள். குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், அதே போல திருச்சி, ஈரோடு மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஏழை எளிய தொழிலாளர்களை வைத்து கிட்னி திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இது தொடர்பாக விசாரணை ஆணையம் என்பது அமைக்கப்பட்டு விசாரணை என்பது நடத்தப்பட்டு வந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அந்த விசாரணையை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் அந்த விசாரணையை கையில் எடுத்திருக்கிறது சுகாதாரத்துறை. குறிப்பாக கிட்னி திருட்டு விவகாரத்தில் கையில் எடுத்து தமிழக சுகாதாரத்துறை விசாரிக்க உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் சித்ரா தலைமையில் மீண்டும் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ள உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் தொய்வு இல்லாமல் மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்று சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் கிட்னி திருட்டில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அப்போது ஏற்படுத்தியிருந்தது. வழக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் கிட்னி திருட்டை மீண்டும் கையில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கிறது. கிட்னி திருட்டு சம்பவத்தில் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், இடைத்தரகர்கள் உள்ளிட்ட யார் தவறு செய்திருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டு இருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம், பள்ளிப்பாளையம், திருச்சி, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்டங்களில் தவறு வேறு எந்தெந்த மாவட்டங்களில் இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ள உத்தரவு விடப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் உள்ளிட்டோரிடம் தமிழகத்தை சேர்ந்த கும்பல் துணையுடன் கிட்னி திருட்டு என்பது நடத்தப்பட்டிருப்பது விசாரணையில் அம்பலப்படுத்தப்பட்டிருந்தது. இது குறித்து மகாராஷ்டிரா மாநில சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் திருச்சியில் சில நாட்கள் முகாமிட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இது தொடர்பாக ஏற்கனவே சிறப்பு குழு என்பதை சுகாதாரத்துறை அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையில்தான் திருச்சியில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதே போல திருச்சியில் உள்ள சித்ரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறுநீரகம் மற்றும் அறுவை சிகிச்சை செய்வதற்கான தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் இது தொடர்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு மீண்டும் இது தொடர்பான விசாரணை மேற்கொள்வதற்காக சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு கைது செய்யும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் எத்தனை பேர் சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார்கள், அதே போல எங்கெங்கே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்வதற்கு தமிழக சுகாதாரத்துறை தீவிரமாக இறங்கி இருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.